உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி அம்பிகா சமேத அருள்மிகு தழுவு கொழுந்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி அம்பிகை சமேத தழுவு கொழுந்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் 75 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுப்பிக்கப்பட்ட இந்த கோவிலின் அருகே அமைக்கப்பட்ட இந்த யாகசாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் செய்யப்பட்டு முதற்கால யாகசாலை நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று சனிக்கிழமை காலை 2ஆம் கால யாகசாலை பூஜையும் மாலை 3ஆம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. அப்போது புனித நீர் அடங்கிய கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களவாத்தியம் முழங்க கடம்புறப்பாடு நடைபெற்றது. அப்போது வேத மந்திரங்கள் முழங்க ஊர்வலமாக பூஜை செய்யப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த சிவாச்சாரியார்கள் கோபுரம் கலசம் மற்றும் பரிவார தெய்வங்கள் விமானங்களில் மலரர்ச்சனை செய்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். அப்போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என முழக்கம் எழுப்பி வழிபட்டனர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்பு மூலவர் மற்றும் அம்பாளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பரிக்கல் மற்றும் அதனை சுற்றிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
யாரும்